குடிகாரன் எதுக்கு இப்ப போனிருக்கான்? ஒருவேளை எது முக்கியமான விஷயமா இருக்குமோ? சொன்ன வேலையை மர்மவை முடிச்சிட்டாவளோ? என்னன்னு கேப்போம். ஹலோ மர்மவனே, என்ன எதுக்கு போன் போட்டிருக்கியே? எத்தே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போன்லயே சொல்லட்டுமா இல்லைன்னா நேர்ல வரையல தே? ஓயாம நேர்ல வர முடியல மர்மவனே. என்ன விஷயம் போன்லயே சொல்லுங்க. எத்தே ஆனந்த அடிக்க ஆளி ஏற்பாடு பண்ணியாச்சு தே. 1,00,000 கேட்கானுவேன். என்ன மர்மவனே சொல்றிய? 1,00,000மா? அந்த பிள்ளைய கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது கூட 50,000 தானே கேட்டானுவேன்னு சொன்னியே. இப்போ என்ன அநியாயமா 1,00,000 கேட்கானுவே? நான் ஏற்கனவே கல்யாணத்தை வேற எடுத்து வச்சிருக்கேன். ஏகப்பட்ட செலவு இருக்கு. அக்கா வேற ரூபா ஒழுங்கா தர மாட்டேங்க. எப்படி மர்மவனே 1,00,000 கொடுக்க முடியும்? கொஞ்சம் குறைச்சு பேசக்கூடாதா? எத்தே நான் பேசிட்டேன். 1,00,000 ஒத்த பைசா கூட குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவத்தே. நீங்க 1,00,000 தந்தாதான் ஆனந்த அடிச்சு போட முடியும். என்னத்தை சொல்றீங்க? மர்மவனே இன்னைக்கு அடிக்கேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அடிச்சா போதும். சரித்தே 1,00,000 கேட்கறானு. அட்வான்ஸ் 10,000 வேணுமா? மிச்சத்தை வேலையை முடிச்சுட்டு வாங்கிடுன்னு சொல்லியிருக்கானுவத்தே. ரூபா வாங்குறதுக்கு வீட்டுக்கு வரட்டா இல்ல நீங்க எடுத்துட்டு வரீங்களா? மர்மவனே 1,00,000ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு மர்மவனே. நான் வேற கல்யாணத்தை எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இங்க செலவுக்கே ரூபா பத்தையில. எப்படி அவனுக்கு 1,00,000 கொடுக்க முடியும்? கொஞ்சம் குறைச்சிக்கிச்சு பேசுங்க, இல்லைன்னா வேற ஆள் பாருங்க மர்மவனே. ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு 1,00,000மா? ஒரு 25,000க்கோ இல்ல 50,000க்குள்ள முடிக்கிற மாதிரி பாருங்க. எத்தே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இப்ப ஆளே கிடைக்க மாட்டேங்குதே. கிடைக்கிறதே அபூர்வம். கிடைச்சதையும் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா சரி வராது. அதனால 1,00,000 இருந்தாலும் பரவாயில்ல, உடனே பிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே சொல்றிய மர்மவனே? இந்த வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காதோ? அவன் வராம இருந்தாதான் என் மக கல்யாணம் நடக்கும். வேற என்ன செஞ்சு தொலைக்க? 1,00,000 தாரு மர்மவனே. அவனுல ஒழுங்கா வேலையை முடிக்க சொல்லுங்க. அடிக்கிற அடியில 2-3 நாளைக்கு படுக்கையை விட்டு எழும்ப கூடாது. வேற மத்தபடி கையை காலெல்லாம் முறிக்காண்டா. 2 நாள் அவன் படுத்து கிடந்தா போதும். மயக்கத்துல இருந்தா இன்னும் சந்தோஷம். தெளிவா பேசிருங்க மர்மவனே. நான் 1,00,000 பெற உங்ககிட்ட தாரேன். சரித்தே ரொம்ப சந்தோஷம். 1,00,000 தாரேன்னு சொல்லிட்டீல்ல. இனி வேலை கரெக்டா நடந்துரும். நம்ம ஆனந்து உங்க மக கல்யாணத்துக்கு வரமாண்டா. நான் பாத்துக்கிறேன் தே. மர்மவனே சரி மர்மவனே. ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துல என் பேர் மட்டும் வெளியே வராம பாத்துக்கிடுங்க. லேசா வெளியே கசிஞ்சாலும் போதும். பெரிய அவமானமா ஆயிரும். அது மட்டும் இல்ல, என் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாது. அவி அந்த குடும்பம் உயிரே விடுவாரு. அடிக்க சொல்ல நானும் தெரிஞ்சது. அவ்வளவுதான், இனி என்ன சொல்லுவாருன்னே தெரியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என் பேர் மட்டும் வராம பாத்துக்கிடுங்க மர்மவனே. சரித்தே இதுல உங்க பேர் வராது. அப்படியே மாட்டினாலும் என் பேர் தான் வரும். கவலைப்படாம இருங்க. மர்மவனே ஒருத்தனை தானே அடிக்க போறாவே. அவனுகிட்ட கொஞ்சம் பேசி ஒரு 25,000 குறைக்க சொல்லுங்களா? இல்லத்தே அவனுக்கு தெளிவா சொல்லிட்டானுவேன். ஒரு ஆளா இருந்தாலும் சரி 9 ஆளா இருந்தாலும் சரி 1,00,000 வேணும்னு கேட்டானுவத்தே. நீங்க சீக்கிரமா ரூபாய் எடுத்துட்டு வந்து தாங்கத்தே. அப்பதான் அவனை விட்டு கொடுத்துட்டு விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும். சரி மர்மவனே, நான் நாளைக்கு எடுத்துட்டு வந்து தாரேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, என் பேர் மட்டும் வெளியே வந்துடாம. வராது தே, நான் பாத்துக்கிறேன். அந்த 1 பவுன் நகையை மட்டும் மறக்காம தந்துருங்க. சரி மர்மவனே, நான் போன வைக்கும் பெற பேசி. இந்த குடிகார பையன் என்னடானா 1 பவுன் அதையே கேட்கானே. இதுலதான் எனக்கு ஏதோ இடிக்கிற மாதிரியே இருக்கு. அத்தைய சூப்பரா ஏமாத்தியாச்சு. இப்படி ஏமாறுவாவன்னு நானே யோசிச்சு பார்க்கல. நான் கூட கண்டுபிடிச்சிருவாவேன்னு நினைச்சேன். நல்ல வேலை கண்டுபிடிக்கல. 50,000 அடிக்கிறவனுக்கு 50,000 எனக்கு. இப்போ நாளைக்கு வரப்போற ரூபாயில 5,000 அவனுக்கு, 5,000 எனக்கு. 5,000 வச்சு என்ன பண்ணலாம்? பாட்டில வாங்கிட்டு போய் நல்லா குடிக்கலாம். ஐயோ செல்லம்மா யாசுவாளே, அவளை எப்படி சமாளிக்க? அவளுக்கு தெரியாம தான் குடிக்கணும். பேசாம அவளுக்கு ஒரு சேலை வாங்கிட்டு போயிட்டானே. அதுதான் ஒரே வழி. செல்லம்மாக்கு சர்ப்ரைஸா ஒரு சேலை வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம். எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்ல? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கெட்டுறதுக்குன்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா நம்ம குடிச்சாலும் கண்டுக்கிட மாட்டா. சேலைய பார்த்த மயக்கத்திலேயே என்னைய மறந்துருவா. புல்லா குடிச்சு நாளைக்கு என்ஜாய் பண்ணுவோம். துர்கா நேத்து வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் சொன்னபடியே கரெக்டா வந்துட்டா. அவ மனசுலயும் காதல் இருக்குல்ல. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துர்கா இந்த அளவுக்கு என்னை விரும்புவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் அவளை நினைச்சிட்டே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா அவ மனசுலயே நான் தான் இருந்திருக்கேன்னு இப்பதான் தெரியுது. இனி எங்களோட காதல் கண்டிப்பா நிறைவேறிடும். அவ கையில நான் மோதிரம் எல்லாம் போட்டு விட்டேன். இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த மோதிரம் அவளுக்குன்னே செஞ்ச மாதிரி இருந்து பா, எவ்வளவு அழகா இருந்து. துர்காவோட விரல பிடிச்சு நான் மோதிரம் போட்டேன். இதெல்லாம் கனவுல தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில உண்மையிலே நடந்துருச்சு. நானும் துர்காவும் சேர்ந்து காதலர் தினத்தை கொண்டாடி இருக்கோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் எனக்காக துர்கா 8 மணிக்கு வீட்டை விட்டு வந்திருக்கா. இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம். துர்கா மனசுல நான் ஆழமா இருக்கேன்னு இப்பதான் புரியுது. சீக்கிரமே எங்களோட கல்யாணம் நடந்துரும். என் மனசுலயும் அவ தான் ஆழமா இருக்கா. நேற்று அவளை பார்த்தது, அவ கூட பேசினது, அவளோட சேர்ந்து சாப்பிட்டது, அவ கையில ரிங் போட்டது, இதெல்லாம் தான் என் மனசுல ஓடிட்டே இருக்கு. இன்னும் அதை விட்டு என்னால வெளியே வர முடியல. ஏன் என்னால வேலை கூட செய்ய முடியல. இனி எப்போ துர்காவை பார்ப்போன்னு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா காலேஜ்ல போய் அவளை பார்க்கணும். தம்பி சுப்பிரமணி. என்னப்பா சுப்பிரமணி தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா? பகல் கனவு எதுவும் கண்டுட்டு இருக்கியோ? அண்ணா எப்பண்ணா வந்தீங்க? சரியா போச்சு. அப்ப நான் வந்ததையே நீ பார்க்கல. இல்லண்ணா வேற ஒரு யோசனையில உட்கார்ந்துருந்தேன். அதான்ப்பா கேட்டேன், பகல் கனவு கண்டுட்டு இருக்கியான்னு. வேலைன்னு வந்த பிறகு இப்படி அதை யோசிச்சேன் இதை யோசிச்சேன்லாம் இருக்கக்கூடாது. ஒழுங்கா இங்க என்ன நடக்கோ அதை கவனிக்கணும். இப்படி நான் வந்து கூப்பிட்டுமே ஏதோ கற்பனையில உட்காந்துருக்கா. நாளைக்கு தோட்டத்துல என்ன நடக்குன்னு நீ எப்படி பார்த்து எழுதி வைப்பா? உனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? இங்க வந்து உட்கார்ந்துருக்கிய என்ன? அங்க கிழங்காயிட்டெல்லாம் மூடை போட்டு வச்சிட்டு இருக்காவ. எத்தனை மூடை என்ன ஏதுன்னு கணக்கு பண்ணா போக வேண்டாமா? நீ இப்படியா உட்கார்ந்துருக்காது? இல்லண்ணா அது ஆனந்தனே பார்த்துட்டு வந்து சொல்றேன்னு சொன்னாங்க. அதான் நேத்துள்ள கணக்கு நான் பார்க்கலாமேன்னு வந்தேனா. கணக்கு பாக்குற மாதிரி இல்ல, ஏதோ கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னப்பா சுப்பிரமணி, அன்னைக்கு ஒரு பிள்ளைய காதலிக்கிறேன்னு சொன்னீங்க, அத நினைச்சு எதுவும் கனவா? இல்லண்ணா அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மாதான். இங்க பாருப்பா தம்பி சுப்பிரமணி, சும்மா சும்மானு வேலை செய்யற நேரத்துல இப்படி கனவு கண்டுட்டு உட்கார்ந்துருந்தானா வேலை ஒழுங்கா நடக்காது சொல்லிட்டேன். ஒழுங்கா வேலையில கவனம் வைப்பா. ஆமா, ஏதோ பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னிய, வீட்டுல பேசிட்டியா? இல்லண்ணா இனிதான். வேணா உங்க அப்பா அம்மாட்ட நான் வந்து பேசட்டுமா? காலங்காலத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றதுதான் நல்லது. இல்லனா ஒழுங்கா வேலை செய்ய முடியாது, கனவு தான் வரும். நான் வேணா வந்து உங்க அம்மாட்ட பேசட்டுமா? இல்லண்ணா வேண்டாம், நானே கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல சொல்லிடுவேன். சரி, அப்படின்னா அந்த பொண்ணோட வீட்டுல பேசட்டுமா? இல்லண்ணா வேண்டாம். எதுக்கு நீ இப்படி பயப்படியா? விரும்புறேன்னு அன்னைக்கு சொன்னா, விரும்பினா கல்யாணம் முடிக்கிறதுக்கு தானே விரும்புவாவ. வீட்டுல சொல்லட்டுமான்னு கேட்டா வேண்டான்னு சொல்லியா? எதுக்கு சுப்பிரமணி இப்போ பயப்படியா? அண்ணா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைண்ணா. பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு அண்ணன்ட்ட சொல்லு. அந்த பொண்ணு வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? பொண்ணு வீட்டுல மட்டும் இல்லண்ணா, எங்க அப்பாவுக்கும் பிடிக்கல. என்னது, உங்க அப்பாவுக்கும் பிடிக்கலையா? என்னப்பா என்னாச்சு, என்ன பிரச்சனை? அது வந்துண்ணா எங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் முன்பாக இருக்குதான். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் முன்னாடியே தெரியுமாண்ணா. அதனாலதான் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குண்ணா. ஐயோ, முன்பகை இருந்தாலே அது விளங்காதே. பேசாம அந்த பொண்ணை மறந்துட்டு வேற பொண்ணை கல்யாணம் முடிக்க பாரு. அண்ணா என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா தம்பி சுப்பிரமணி, பொண்ணு வீட்டுலயும் உங்க வீட்டுலயுமே முன்பகை இருக்குதுன்னா கண்டிப்பா இது விளங்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஒத்துக்கிட மாண்டாவப்பா, எத்தனை இடத்துல பார்த்திருக்கோம் இந்த மாதிரி விஷயத்த. அதனால பெத்தவியலை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடணும். அப்படி இல்லையா வேற பிள்ளைய கட்டிட்டு சந்தோஷமா வாழணும். 2ல எது நல்லதுன்னு முடிவு எடுத்துக்க. வேலையில கவனமா இரு, கோட்டை விட்டுறாத சொல்லிட்டேன். சரிங்கண்ணா, அதெல்லாம் நல்லா பாத்துக்கிடுவேன். சரிப்பா, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய இருக்கு, போயிட்டு வரேன். வந்து பார்க்கும்போது கணக்குகள்லாம் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரிங்கண்ணா, கண்டிப்பா கரெக்டா பார்த்து வைக்கிறேன். இந்த வயசு வயல்வெளி இப்படிதான்ப்பா இருக்கான்னு வச்சு சுப்பிரமணி இப்படி இருக்க மாட்டான்னு நினைச்சா அவனும் அப்படிதான் இருக்கான். ஒரு பொறுப்புங்கிறது இல்ல, ஒரே கனவாதான் இருக்கு. சே, அண்ணா எப்போ வந்தாருன்னு தெரியல. நான் பாட்டுக்கு யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன். அவரே கேட்டுட்டு போறாரு. இப்படியே வேலை நேரத்துல கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்குது. ஏன்னு இப்படி இருக்கக்கூடாது, ஒழுங்கா வேலை பார்க்கணும். ஆமா, அண்ணா பகை இருந்தாச்சுன்னா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு. எப்படி இதை சரி பண்றது? எனக்குன்னு இருக்க ஒரே உறவு அப்பா அம்மா மட்டும்தான். அவங்கள பகைச்சிட்டு எப்படி நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியும்? கண்டிப்பா துர்காவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்பா. அவங்க வீட்லயும் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? துர்காவும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அப்பா அம்மாவும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் துர்கா மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ண முடியும்? ஐஷு, நேத்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல? ஆமாமா, ஜாலியா தான் இருந்துச்சு. டெய்லி வேலண்டைன்ஸ் டே வந்தா நல்லா இருக்கும்ல? என்னது
உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் பயம். அப்புறம் அங்க போனதுல இருந்து வீட்டுக்கு போனோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கேட்டா அம்மா தேடுவாங்க அப்பா தேடுவாங்கன்னு பயம். உங்களுக்கு தினமும் வேலண்டைன்ஸ் டே வேணுமா? சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ஐஷு, நேத்து ஜாலியா இருந்துச்சுல. நானும் அவரும் சேர்ந்து கேக் கட் பண்ணோம். ஆமாடி, கேக் கூட நல்ல டேஸ்டா இருந்துச்சு. அப்புறம் அவர் எனக்கு ரிங் போட்டு விட்டாரு. நானும் அவருக்கு ரிங் போட்டு விட்டேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சுல. ஆமா, நான் கொடுத்த கிஃப்ட் அவருக்கு பிடிச்சிருக்குமா? போன் அடிச்சு கேட்க வேண்டியதானே? போன் பண்ண பயமா இருக்கு. அவரே பண்ண பேசலாம்னு நினைச்சேன். ஓஹோ, சே, இன்னைக்குன்னு பார்த்து காலேஜ் வேற இல்ல. காலேஜ் இருந்திருந்தா போகும்போது வரும்போது அவரை பார்த்துருக்கலாம்ல. ஓஹோ, என்ன இஷ்யூ? இல்ல, நேத்து ஒரு நாளைக்கே அவ்வளோ பயந்தீங்க. இப்ப என்னடானா அவரை பார்க்கலாங்கிறீங்க. வேலண்டைன்ஸ் டே தினமும் தான் நல்லா இருக்குங்கிறீங்க. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இல்ல ஐஷு, நேத்து பயமா தான் இருந்துச்சு. அம்மா தேடுவாங்கல்ல. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு ஐஷு. இருக்கும்டி, இருக்கும். நான் மட்டும் வரலன்னு வச்சுக்க, நீ வாசல் விட்டே போயிருக்க மாட்டேன். அவர் அவ்வளோக்குள்ள வான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ உங்க அம்மாட்ட ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேட்டியாடி? நான் ரெடி ஆகி வந்து அதுக்கப்புறம் உங்க அம்மாட்ட கேட்டு நான் உன்னை கூட்டிட்டு போயிருக்கேன். எவ்வளவு டைம் ஆயிடுச்சு. ஆமா ஐஷு. ஆமா ஐஷு, நோமா ஐஷு. இதுக்கே எப்படி பயப்படுறியே? அவரை லவ் பண்றேன்னு எப்படி நீ வீட்டுல சொல்லுவ? அது 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 அவரே சொல்வார் ஐஷு. என்னதுடி, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கனா? இல்ல இல்ல, அவரே பொண்ணு கேட்டு வருவாரு. சரிதான், ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்காரு. அத உங்க அப்பா சொல்லவே இல்ல. அவர் சொல்லிதான் அந்த பிரச்சனை இருக்குன்னே உனக்கே தெரியும். அப்புறம் எப்படி நம்பிக்கையா இருக்க? தெரியல ஐஷு, எப்படியாவது நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம்னு நான் நினைக்கிறேன். ஓஹோ, ஆமா ஐஷு, நீ கிண்டல் பண்ணாதடி. நான் எங்க மேடம் கிண்டல் பண்ணேன்? ஆமா, அவர் போட்ட ரிங்க உங்க அம்மா பார்த்துட்டாங்களா? இல்ல. அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே கழட்டி வச்சிட்டியா? இல்ல ஐஷு. வேற என்னடி பண்ண? அதுவா, கையிலே தான் போட்டிருக்கேன். அடி பாவி, அவர்கிட்ட என்ன எங்க அம்மா பார்த்துருவாங்க அப்பா பார்த்துருவாங்கன்னு சொல்லி கதை விட்ட. இப்ப என்னடானே இன்னும் கையிலே போட்டிருக்கேன்னு சொல்ற? அது அவர் போட்ட ரிங்கில்ல, அதான் எனக்கு கழட்டவே மனசு வரல ஐஷு. பாருடா, உங்க அம்மா கேட்டாங்களா? அதான் அவரே ஐடியா கொடுத்துட்டார்ல. கவரிங் மோதிரம் தான் உன் ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்லுன்னு சொன்னார்ல. அப்படியே அம்மாட்ட சொல்லிடுறேன். ஆமா, அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா? நீதான் ஐஷு. எப்பா, லவ் பண்றவங்க கூட ஃப்ரெண்டாவே இருக்க கூடாதுடா. எல்லாத்துக்கும் நம்ம தலையை தான் போட்டு உருட்டுறாங்க. ஏன் ஐஷு? ஆமா பின்ன, ரிங்கு கொடுத்தாலும் நாங்க தான், ரோஸ் கொடுத்தாலும் நாங்க தான், சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் நாங்க தான். ஐஷு, நீ ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா மேடம், ஃப்ரெண்டு தான். நான் தான் கொடுத்தேனே சொல்லு. காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் நான் கொடுத்தேன்னு சொல்லிடாதடி. அப்புறம் எங்க வீட்ல என்னால அடி வாங்க முடியாது. சொல்ல மாட்டேன் ஐஷு. நேத்து அவர் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டார்ல. அடி பாவி, இது எப்ப நடந்துச்சு? உனக்கு தெரியாதா? ஆஹா, எனக்கு தெரியாது. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நானும் அவரை சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அப்போ அவர் எனக்கு ஊட்டி விட்டாரு. ஓஹோ, அதனால தான் நீங்க ரெண்டு பேர் தனியாவும் நாங்க ரெண்டு பேர் தனியாவும் உட்காந்து சாப்பிட்டோமா? ஐஷு, அது சின்ன டேபிள்ல. சின்ன டேபிள்னா நம்ம ரெண்டு பேரும் கூட உட்காந்துருக்கலாமே. இல்ல ஐஷு, நேத்து வேலண்டைன்ஸ் டேல. சரிங்க மேடம், அப்ப லவர்ஸ் தான் ஒன்று உட்காந்து சாப்பிடணும். ஆனா நான் அந்த கறிவாயும் கூட உட்காந்து சாப்பிட்டேன். ஏன் அப்படி சொல்ற ஐஷு? பின்ன அது கருவாயனா? என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? நீ ஏன் எவ்வளவு தெரியுமா கலாய்க்கிறான்? உன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுனால அவன் நீ ரொம்ப ஓட்டுறாடி. அப்படியா? அவர் நார்மலா தான் பேசின மாதிரி இருந்து, நீ தான் அவரை கிண்டல் பண்ணிட்டே இருந்த. எது, நானா? ஆமா, நீ தான் அவரை டியூப் லைன்லாம் சொன்ன. அவர் ஒண்ணுமே சொல்லல. சாப்பிடும் போது எவ்வளவு தெரியுமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தா? அப்படியா? என்ன சொன்னாரு? இவ்வளவு ஒல்லியா இருக்க, இப்படி மொங்குன்னு மொங்குறேன்னு கேட்டான். அப்படியா? ஆமாடி, கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். அதுக்கே அவன் அப்படி சொல்லிட்டான். அதனால அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம வந்துட்டேன் தெரியுமா? ஐயோ ஐஷு, நீ ஒழுங்கா சாப்பிடலையா? நானும் கவனிக்கலையே. சாப்பிட்டேடி, கொஞ்சமா பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, KFC சிக்கன், ரைத்தா, பிரெட் அல்வா, அப்புறம் சப்பாத்தி, நானு, குருமா எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அடி பாவி, அதான் எல்லாமே சாப்பிட்ருக்கியே. அது வந்து துர்கா, கொஞ்சோண்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு நினைச்சேனா, இவன் பேசின பேச்சுல வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டான்னு அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஐஷு, நீ இருக்கியே. மேடம், இனி டெய்லி ரெகுலரா காலேஜுக்கு வருவீங்களா, இல்லனா படத்துக்கு போவீங்களா, பார்க்குக்கு போவீங்களா, இல்லனா பீச்சுக்கு போவீங்களா? ஐஷு, காலேஜுக்கு தான் வருவேன்.
பார்த்தா அப்படி தெரியலையே. இப்பவே தினமும் வேலண்டைன்ஸ் டே வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. இனி காலேஜுக்குலாம் வர்றது சந்தேகமாலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லை, நான் டெய்லி காலேஜுக்கு வருவேன். காலேஜுக்கு வரும்போது போகும்போது தானே அவரை பார்க்க முடியும். ஓஹோ, அப்ப காலேஜுக்கு படிக்க வரல. ஐஷு, கிளாஸ்ல இருக்கும்போது படிப்பேன். அப்ப மத்த நேரம் சைட் அடிப்பீங்க. போ ஐஷு. துர்கா, இது ஃபைனல் இயர் வி. ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆக பாரு. எதையாவது எழுதி வச்சு ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க அப்பா அம்மா என்னைய தான் திட்டுவாங்க. ஒன்னும் எதுக்கு திட்டணும் ஐஷு? நான் ஃபெயில் ஆனா எங்க அப்பா அம்மா என்னைய தானே திட்டுவாங்க. அடியே, உன் கூட சுத்துறது நான் தானே, நான் தான் உனக்கு எடுத்துட்டேன்னு நினைப்பாங்க. அதனால படிப்பு மட்டும் கோட்டை விட்டுறாது துர்கா. ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆயிரு. அதெல்லாம் நான் நல்ல மார்க்கே எடுத்துருவேன் ஐஷு. ஓகே மேடம். இப்படியே சிரிச்சுட்டே இருடி, பார்க்க நல்லா இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்று உட்காந்து அழாத, பார்க்கவே சகிக்கல. இப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போது உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஆமா துர்கா.